குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன கிளாஸ் வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்ல தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு கீழே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற டாபிக் பார்த்துருக்கோம். அதில் ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, ஹீட்னா டைப் ஆஃப் எனர்ஜி, டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இந்த ஹீட் எனர்ஜியை மெஷர் பண்ணக்கூடியது தான் வந்து டெம்பரேச்சர். அதை வந்து சென்டிகிரேட், ஃபாரன்ஹீட், கெல்வின்னு மூணு ஸ்கேலில் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். தென் செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணுறது எப்படி, ஃபாரன்ஹீட்லேருந்து கெல்வின் கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு எல்லாம் சம்ஸ் போட்டு பார்த்தோம். தென் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி எப்படிலாம் மாறும், கண்டக்ஷன், கன்வென்ஷன், ரேடியேஷன், இந்த மூணு வழியாக போகும். தட் இஸ் வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீச்சு, இந்த மூணு வகையாக வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி, வெப்ப கடத்தல் எண் பார்த்துருக்குறோம். அதில் வெப்ப கடத்தல் எண்ணோட ஈக்குவேஷன் Q is directly proportional to A into T1 minus T2 into T divided by D. அதில் இருந்து அதனுடைய யூனிட் வந்து என்னென்ன ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், லாம்டாவோட யூனிட், தட் இஸ் லாம்டா அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதோட யூனிட் வந்து வாட் பர் மீட்டர் பர் கெல்வின். அப்புறம் சம் மெட்டீரியல்ஸ், அதனுடைய கண்டக்டிவிட்டி எப்படி எப்படி இருக்கும், அந்த கண்டக்டிவிட்டி வச்சு தான் வந்து எது குட் தெர்மல் கண்டக்டிவிட்டி, எது பேட் தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு பார்த்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து என்னன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் குட் அண்ட் பேட் கண்டக்டர்ஸ். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குட் தெர்மல் கண்டக்டர்ஸ்னா என்ன, ஒரு சப்ஸ்டன்ஸ் நிறைய ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது வந்து குட் தெர்மல் கண்டக்டர்ஸ். அதே வந்து கம்மியாக அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது வந்து பேட் தெர்மல் கண்டக்டர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் டே டு டே லைஃப்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கண்ணார பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா சில தன்னத்தை வந்து நான் சொல்கிறேன். டேவிஸ் சேஃப்டி லேம்பில் வந்து காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. காப்பர் அப்படிங்கிறது வந்து குட் கண்டக்டர், தட் இஸ் அன் டைப் ஆஃப் மெட்டல். ஸோ அந்த லேம்பில் காப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு அப்ளிகேஷனை நம்ம சொல்லிக்கலாம். தென் நம்ம கிச்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், அம்மா வந்து என்ன சமைச்சிட்டு இருக்கும்போது இந்த நான்ஸ்டிக் பேன்ஸ் எல்லாம் மூடி வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும், கவர் போட்டு அப்படியே மூடி வைப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ் வந்து வெளியில ஹீட்டை வெளியில போக விடாது, சரிங்களா? வெளியில போக விடாம அந்த கேஸ், அந்த ஏர் மாலிகுல்ஸ் உள்ளுக்குள்ளாரையே சர்க்குலேட் பண்ணிட்டு அந்த ஃபுட்டை வந்து சீக்கிரம் குக் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து கிளாஸ் அப்படிங்கிறது பேட் கண்டக்டர்னு சொல்லலாமா? ஸோ உள்ளுக்குள்ள இருக்க ஹீட்டை, டெம்பரேச்சரை வெளியில விடாம அந்த பேன்குள்ளாரையே, தட் இஸ் அந்த வடச்சட்டிக்குள்ளாரையே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த வெசல்ல இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸை சீக்கிரம் குக் பண்ண யூஸ் பண்றாங்க. ஸோ காப்பர் அப்படிங்கிறது வந்து டேவிஸ் சேஃப்டி லேம்ப்ல யூஸ் பண்றாங்க. அது வந்து குட் கண்டக்டர். அதே வந்து நம்ம சமைக்கிற போது கிளாஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க ஹீட்டை வந்து வெளியில போகாம இருக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் அன் பேட் கண்டக்டர். அதுக்குள்ளார போயிட்டு வெளியில வர முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ உள்ளுக்குள்ள இருக்க ஹீட் அப்படியே சஸ்டைன் ஆகும். ஸோ தட் இஸ் அன் பேட் தெர்மல் கண்டக்டர். அடுத்தது வந்து ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வுட்ல செஞ்சிருப்பாங்க. ஏதாவது வடசட்டியே பார்த்தீங்கன்னா சைட்ல ஹேண்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வந்து வுட்ல பண்ணியிருப்பாங்க. வுட் அப்படிங்கிறது பேட் தெர்மல் கண்டக்டர், சரிங்களா? பேட் தெர்மல் கண்டக்டர்னா கம்மியா ஹீட் வந்து கடத்தும். அதனால தான் வந்து அந்த வடச்சட்டியில, அப்புறம் தோசைக்கல்லில் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. சில நான்ஸ்டிக் பேன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ ஏன் பேட் தெர்மல் கண்டக்டர், சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேவிஸ் லேம்ப்ல காப்பர் யூஸ் பண்றாங்க, அது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் குட் கண்டக்டர். தென் கிளாஸ் பேன்ஸ்ல கிளாஸ் கவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. நீங்க டே டு டே லைஃப்ல நிறைய சொல்லலாம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பர் பாட்டம் யூட்டென்சில்ஸ், அது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க? காப்பர் பாட்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கீழே காப்பர் பிளேட் இருக்கும், காப்பர் பிளேட் பண்ணியிருப்பாங்க, பூசியிருப்பாங்க, அதுக்கு மேலே குக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த வெசல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கீழே ப்ரௌன் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து காப்பர் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா சீக்கிரம் ஹீட்டை உள்ளுக்குள்ள வாங்கிக்கும்.
ஸோ அந்த வெசல்குள்ளார இருக்க ஃபுட்டை என்ன பண்ணும், சீக்கிரம் குக் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ கம்மியான கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் காப்பர் பாட்டம் யூஸ் பண்ணாங்கன்னா. ஸோ திஸ் இஸ் அண்ட் குட் கண்டக்டர். இங்கே ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வுட் யூஸ் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக்ஸ்னா உயர்தரமான பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா பேட் கண்டக்டர், பேட் தெர்மல் கண்டக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா அலுமினியம், தட் இஸ் அன் டைப் ஆஃப் மெட்டல் இல்லையா? ஸோ that is also a good conductor. நான் good thermal conductivity அர்த்தமும் சொன்னேன்ல, all metals வந்து எதுக்கு கீழே வரும், good thermal conductorக்கு கீழே வரும். சீக்கிரமா ஹீட்டை எவ்வளோ கொடுக்குறோமோ 10% ஆஃப் ஹீட் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ஹீட்டையுமே அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு, மெட்டல்ஸ்க்கு இருக்கு. ஸோ அலுமினியம் இஸ் அ குட் தெர்மல் கண்டக்டர். சரிங்களா? டேவிஸ் லேம்ப்ல காப்பர் யூஸ் பண்றாங்க, தட் இஸ் அன் குட் தெர்மல் கண்டக்டர். தென் குக் பண்ற இடத்துல வந்து கிளாஸ் கவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா உள்ளுக்குள்ள இருக்க ஹீட்டை வெளியில எஸ்கேப் ஆகாம வைக்கிறதுக்கு. தட் இஸ் அண்ட் பேட் கிளாஸ் இஸ் அண்ட் பேட் தெர்மல் கண்டக்டர். தட் இஸ் அண்ட் குட் எக்ஸாம்பிள் இல்லையா? அவங்களால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கக்கூடியது. ஸோ அந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா குக்கர்ல அந்த ஹேண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பேட் தெர்மல் கண்டக்டர். அதை நம்ம தூக்கி வைக்கும் போது ஹீட்டை நம்ம கைக்கு விடாது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பர் பாட்டம் பிளேட்ஸ் வந்து காப்பர் பாட்டம் வெசல்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம், சீக்கிர ஹீட்டை அந்த வெசல்குள்ளார இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு சப்ளை பண்ணி சீக்கிரம் குக் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் அலுமினியம் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்றாங்க, மோட்டார் கார்ஸ் என்ஜின்ஸ்ல, பிஸ்டன்ஸ்ல, சிலிண்டர்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, என்ஜின்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர். Air is a poor thermal conductor of heat. This is why heat from our bodies does not escape easily to the atmosphere. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஏர் வந்து என்னன்னா புவர் தெர்மல் கண்டக்டர்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை சடனா வெளியில போகக்கூடியது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம அட்மாஸ்பியர் வந்து புவர் தெர்மல் கண்டக்டர். அந்த புவர் தெர்மல் கண்டக்டர்னா மெதுவா தான் ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா? ஸோ குட் கண்டக்டராக இருந்ததுன்னா என்ன அர்த்தம், நம்ம பாடியில் இருக்கிற ஹீட்டை அப்படியே வெளியில் போயிடும். அது இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் அப்படியே நிலையாக இருக்குது, சஸ்டைன் ஆகுது அப்படியே. ஏன் அப்படின்னா நம்ம ஏர் வந்து நம்ம சுற்றி இருக்கிற ஏர் வந்து புவர் தெர்மல் கண்டக்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், டேவிஸ் லேம்ப்ல காப்பர் யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் குட் தெர்மல் கண்டக்டர். அப்புறம் கிச்சன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மூடி போட்டு மூடி வைக்கிறோம். ஸோ தட் இஸ் அண்ட் பேட் தெர்மல் கண்டக்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கர்ல எல்லாம் ஹேண்டில் யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் ஆல்சோ அண்ட் பேட் தெர்மல் கண்டக்டர். அப்புறம் காப்பர் பாட்டம் வெசல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் அண்ட் குட் தெர்மல் கண்டக்டர். இப்போ ஏரும் வந்து பேட் தெர்மல் கண்டக்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம பாடியோட டெம்பரேச்சர் என்ன ஆயிட்டு இருக்கு, நிலையா இருக்குது, சஸ்டைன் ஆயிட்டே இருக்கு. இப்போ ஏர் வந்து குட் தெர்மல் கண்டக்டரா இருந்தா என்ன ஆகிரும், நம்ம பாடி டெம்பரேச்சர் வெளியில அப்படியே டிசிபேட் ஆயிடும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஃபிளக்சர்ஸ் their feathers in cold weather to trap air between their feathers. அதாவது இந்த பேர்ட்ஸ்ல என்ன பண்ணுனா சும்மா என்ன பண்ணும், உதறிட்டு இருக்கும், தன்னுடைய இறகுகளை வந்து சடன்னு அடிச்சுட்டே இருக்கும். ஏன் அடிக்குது அப்படின்னா தன்னைத்தானே வார்ம் பண்ணிக்குது, சூடு பண்ணிக்குது. சூடு பண்ணும்போது என்ன பண்ணுனா அந்த ஃபெதர்ஸ் இப்படி அடிக்கும் இல்லையா, அடிக்கும் போது அந்த ஃபெதர்ஸ்க்கும் அந்த பாடிக்கு இடையில ஏர் போயிடும். ஸோ ஏர் இஸ் அண்ட் பேட் கண்டக்டர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த ஏர் வந்து அந்த பேர்ட்ஸோட பாடியை சூடு பண்ணும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்படி பண்ணும் போது அந்த பேர்ட்ஸ் வந்து அதனுடைய பாடியை எப்படி இருக்கு, சூடாவே வச்சுக்குது. ஸோ இங்கேயும் வந்து ஏர் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ ஏர் வந்து என்னது, பேட் தெர்மல் கண்டக்டர்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டன் கண்ட்ரீஸ்ல கிளாஸ் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? கிளாஸ் விண்டோஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு கிளாஸ் விண்டோ இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துலயே இன்னொரு கிளாஸ் விண்டோ, ஒரே விண்டோல 2 லெவலா வச்சிருப்பாங்க, 2 பிளேட்டா போட்டிருப்பாங்க, இடையில கேப் விட்டுருப்பாங்க. இதுல என்ன ஆகும்னா ஏர் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும். கிளாஸ் ஏற்கனவே என்னதான், கிளாஸ்ங்கிறது ஏற்கனவே பேட் தெர்மல் கண்டக்டர் தான். அது போக இந்த ஏரும் என்னவா இருக்கும், கிளாஸ்
பேட் தெர்மல் கண்டக்டரா ஆக்ட் ஆகும். ஸோ இங்க 2 கிளாஸ் இருக்கு, 2 கிளாஸ்க்கு இடையில மறுபடியும் என்ன இருக்கு, ஏர் இருக்கு. ஸோ கிளாஸும் ஏரும் ரெண்டுமே பேட் தெர்மல் கண்டக்டர். அதனால உள்ளுக்குள்ள இருக்கிற கோல்டு வெளியில இருக்கிற சில்னஸ் வந்து உள்ளுக்குள்ள விடாது. சரிங்களா, சில்னஸ் உள்ளுக்குள்ள விடாது. ஸோ அந்த ஏரியாவே எப்படி இருக்கும், ஹீட்டாவே சஸ்டைன் ஆகும். சரிங்களா, புரிஞ்சுச்சா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேவிஸ் லேம்ப் வந்து காப்பர். ஸோ காப்பர் யூஸ் பண்ணுறாங்க டேவிஸ் லேம்பில். அது வந்து குட் தெர்மல் கண்டக்டர். கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மூடி போட்டு மூடி வைக்கிறாங்க அந்த ஃபுட்டு குக் ஆகிறதுக்கு. உள்ளுக்குள்ளே இருக்க டெம்பரேச்சர் வெளியில் வராது. ஸோ வெளியில் அனுப்பாதனால கிளாஸ் வந்து பேட் கண்டக்டர்னு உங்களுக்கு மனசில் ஃபிக்ஸ் ஆயிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. குக்கரில் அந்த ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக்கில் யூஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ அண்ட் பேட் தெர்மல் கண்டக்டர்னு உங்களுக்கு புரியணும். அடுத்தது அதே கிச்சனுக்கே வருவோம். காப்பர் பாட்டம் வெசல்ஸ் எல்லாம் வச்சு குக் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஏன் யூஸ் பண்ணுறாங்க காப்பர் பாட்டம், சீக்கிரமாகவே ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ தட் இஸ் அண்ட் குட் தெர்மல் கண்டக்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டார் கார்ஸ்லாம் அந்த என்ஜின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த என்ஜின்ஸ் எல்லாம் வந்து குட் தெர்மல் கண்டக்டர் அப்படின்றாங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து பேட் தெர்மல் கண்டக்டர்னு எப்படி சொல்கிறோம், நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும், மாறாமல் அப்படியே ஒரே நிலையில் இருக்கும். இந்நேரம் ஏர் வந்து குட் கண்டக்டராக இருந்ததுன்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் என்னவா இருக்கும், நம்ம அட்மாஸ்பியரில் அப்படியே போயிருக்கும். நம்ம பாடிக்குன்னு தனி டெம்பரேச்சர் சஸ்டைன் ஆகிட்டே இருக்காது. சரிங்களா, அதுதான் வந்து இந்த 6th பாயிண்ட். 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த பேர்ட்ஸோட பாடி வந்து எப்போவுமே என்ன கண்டிஷனில் தான் இருக்கும், வார்ம் கண்டிஷனாக தான் இருக்கும். தட் இஸ் கொஞ்சம் சூடாக இருக்கும். இந்த புறா எல்லாம் பிடிச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது பறந்துட்டு இருக்கும்போது புறா எல்லாம் வந்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளே ஃபீல் பண்ணுவோம். அது ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அது சும்மா என்ன ஆகும், அந்த ஃபெதர்ஸ் வந்து ஷட்டர் பண்ணிட்டே இருக்கும், உதறிட்டே இருக்கும்போது அந்த ஷட்டருக்கும் அந்த ஃபெதர்ஸ்க்கும் அந்த பாடிக்கும் இடையில ஏர் போயிட்டு அது என்ன பண்ணிவிடும், வார்ம் பண்ணி விட்டுட்டு இருக்கும். அப்புறம் கோல்டன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டபுள் வால்டு கிளாஸ் இருக்கும், இடையில என்ன இருக்கும், ஏர் தான் இருக்கும். ஸோ கிளாஸுங்கிறது என்னதான், பேட் கண்டக்டர் தான். ஏர் அப்படிங்கிறது பேட் கண்டக்டர் தான். ஸோ இது ரெண்டுமே வந்து வெளியில இருக்கிற சில்னஸை இந்த ரூம்குள்ளார விடாது. ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டபுள் வால்டு கிளாஸ் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், ஐஸ் பாக்ஸஸ், ஓவன்ஸ், சோலார் ஹீட்டர் பேனல்ஸ் அண்ட் கனெக்டிங் பைப்ஸ் இதுல எல்லாம் இதெல்லாம் வந்து குட் கண்டக்டர்ஸ் தான். ஆனா ஆர் மேட் அப் ஆஃப் டபுள் வால்ஸ். ஏன் அப்படின்னா குட் கண்டக்டர்ஸ் கிடையாது, குட் கண்டக்டர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து டபுள் வால்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இடையில இந்த கார்க்கு, ஏரு, காட்டன் உல், அப்புறம் பாலியூரேத்தேன் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை டம்ப் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா இது வந்து இன்சுலேட்டர்ஸ், அதாவது ஏருங்கிறது பேட் கண்டக்டர், கார்க்குங்கிறது பேட் கண்டக்டர் தான். கார்க்குன்னா நீங்க பார்த்துருப்பீங்க ப்ரௌன் கலர்ல இருக்கும் இல்லையா, தண்ணியில போட்டா ஃப்ளோட் ஆகும், லைட் பார்ட்டிக்கல். அது வந்து ஒரு உட் மாதிரி சப்ஸ்டன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் காட்டன் உல் தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை இந்த இதுல எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், ஏர் பாக்ஸஸ்ல, ஓவன்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து இன்சுலேட்டரா யூஸ் பண்றதுக்கு. தட் இஸ் இந்த கார்க்கு, ஏர் இதெல்லாம் இன்சுலேட்டர்ஸா இடையில திணிச்சிருப்பாங்க. இதெல்லாம் டபுள் வால்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த பேட் தெர்மல் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெர்மாக்கோலு, பாக்கிலைட், பிளாஸ்டிக்ஸு, ரப்பரு, வாட்டர், ஆல் ஆயில்ஸ், வுட்டு, பேப்பர், கிளாத்ஸ் இதெல்லாம் படிக்கும் போது பேட் தெர்மல் கண்டக்டர்ஸ் படிக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா சப்ஸ்டன்ஸுமே ஹீட் அப்சர்வ் பண்ணும். ஹீட் அப்சர்வ் பண்ற பெர்சன்டேஜ், அதாவது கண்டக்டிவிட்டி படிச்சோம் இல்லையா, சூப்பர், தட் இஸ் குட் தெர்மல் கண்டக்டிவிட்டி, பேட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஹீட்டை ரொம்ப அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது என்னது, குட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. கம்மியா அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது பேட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இது எல்லாமே தெர்மாக்கோலு, பாக்கிலைட், பிளாஸ்டிக்ஸ், ரப்பரு, தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். பட் எப்படி பண்ணும்,
கம்மியாக பண்ணும். அதனால இதெல்லாம் பேட் தெர்மல் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தெர்மல் ரேடியேஷன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெர்மல்னா ஹீட்டு, ரேடியேஷன்னா அதுலேருந்து வெளியாகக்கூடிய எனர்ஜி. ஸோ ஹீட் எனர்ஜி வந்து எப்படியெல்லாம் இருக்கும், அதனுடைய தன்மைகள் என்னென்ன அப்படின்னு பற்றி படிக்க போகிறோம். இப்போ லைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகும், அது வந்து பெண்ட் ஆகாது. ஏதாவது இடையில அப்டக்கிள்ஸ் வந்தால், ஏதாவது இடையில தடங்கள் வந்தால் அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தெர்மல் ரேடியேஷன் அப்படிங்கிறது எதை பற்றினது அப்படின்னா, இந்த தெர்மல் ரேடியேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எப்படியெல்லாம் அதனுடைய தன்மைகள் இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் படிக்க போகிறோம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஹீட் ரேடியேஷன்ஸ் டிராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போவுமே வந்து என்னவா தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகும். ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் இன் வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகும். ரேடியேஷன்ஸ் சன்ல இருந்து கீழே வருது இல்லையா. அப்போ கீழே வரும்போது நம்ம பூமிக்கு வரும்போது எதில் தான் வரும், ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது என்ன ஸ்பீடில் வரும், லைட்டோட ஸ்பீடில் வரும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகும், அடுத்தது வெலாசிட்டி ஆஃப் லைட்டில் தான் போகும். அது எப்போவுமே வந்து வேக்வாம்லையும் ட்ராவல் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகும்னு சொல்லிட்டாங்க. மேலேருந்து சன்லேருந்து கீழே வரும்போது ரேடியேஷன்ஸ் எப்படி தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும். அதே ரேடியேஷன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஸ்பீடில் வரும், வெலாசிட்டி ஆஃப் லைட்டோட ஸ்பீடில் தான் வரும். அந்த ரேடியேஷன்ஸை கொண்டு போய் ஒரு வேக்வாம் வெற்றிடத்தில் நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா அதுக்குள்ளார பூந்து வெளியில் வந்துடும். அதுலேருந்து என்ன பண்ணுது, என்ன தெரியுது, வேக்வாம்குள்ளாரையும் அது போகும் அப்படின்னு தெரியுது. சரிங்களா. வேக்வாம் இட் இஸ் அன் டைப் ஆஃப் மீடியம். சரியா. அது வந்து மீடியம்னா ஒரு ஊடகம். நீங்கள் எப்படி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் சொல்கிறீங்க இல்லையா, இங்கிலீஷ் வழியாக கற்றுக்கிறீங்க சப்ஜெக்டை, தமிழ் வழியாக கற்றுக்கிறீங்க. அதுபோல் இந்த ரேடியேஷன்ஸ் வந்து வேக்வாம் வழியாகவும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஸ்ட்ரெயிட் லைனில் போகும், அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் லைட்டில் போகும், அப்புறம் வேக்வாம்லேயும் போகும். அந்த ட்ராவல்ஸ் பாயிண்ட்டே வந்து இங்கே 3 பாயிண்ட் இருக்குது, மறந்துடாதீங்க. எப்படி, ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன், ட்ராவல்ஸ் இன் வேக்வாம், ட்ராவல்ஸ் இன் வெலாசிட்டி ஆஃப் த லைட். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒபேஸ் ஹீட் ரேடியேஷன் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ளாக்ஷன். அது என்னப்பா லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளாக்ஷன்? ரிஃப்ராக்ஷன்னா என்னன்னு தெரியும் இல்லையா. ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, ஒரு லைட் ரே வருது, பட்டு எதிரொலிக்கிறது, இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன். சரிங்களா. ரிஃப்ராக்ஷன்னா என்ன, ஒரு கிளாஸ் ஸ்லாப் இருக்கு, இது வழியா ஒரு லைட் ரே விடுற, இதுக்குள்ளார பூந்து இன்னொரு சைடு வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது, ரிஃப்ராக்ஷன். ஸோ இதுக்குன்னு லாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்னது, இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரேனா படுகதிர். இந்த படுகோணமும் விலகு கோணமும், இது வந்து விலகு கதிர். இப்போ இடையில இருக்கிற ஆங்கிள், இதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும், இதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்னா என்ன, எந்த ஆங்கிளில் லைட் வந்து படுது, அதே லைட்டு பட்டு எந்த ஆங்கிளில் எதிரொலிக்குது. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டுக்கும் இது இடையில ஒரு நார்மல் ஒன்று வரைவீங்க. ஸோ ஒரு இதுதான் வந்து இன்சிடென்ட் ரே, ஐன்னு வச்சுக்கலாம். இது பட்டு எதிரொலிக்குது, ரிஃப்ளாக்டட் ரே. இடையில ஒரு நார்மல் போடுறீங்க, அது நார்மல் இஸ் நத்திங் பட் என்னது, 90 டிகிரியில் ஒரு லைன் ஒன்று போடுறீங்க. இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்னு வச்சுக்கலாம். இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ எப்போவுமே வந்து என்னவா தான் இருக்கும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அடுத்த பாயிண்ட் என்னது, இந்த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல் ஆல் லைஸ் இன் த சேம் பிளேன், ஒரே தளத்தில் தான் இருக்கும் அப்படின்னு 2 பாயிண்ட் படிச்சிருக்கீங்களா. இது வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்னா என்ன, ரிஃப்ராக்ஷன்னா எப்படி நடக்கும்னா ஒரு ஸ்லாப்ல நடக்கும், கிளாஸ் ஸ்லாப்ல நடக்கும்னு சொன்னா இன்சிடென்ட் ரே இது உள்ளார பூந்து எப்படி வருது, வெளியில வருது. வெளியில வரும்போது இதுக்கு ஒரு நார்மல் வரைகிறோம். நார்மல் வரையும் போது என்ன இருக்கு, இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அப்போ அதே தான்
angle of incident is equal to the angle of refraction சொல்லுவோம். refracted ray, incident ray and the normal all lies in the same plane. இதுதான் வந்து laws of refraction. இது laws of reflection. சரிங்களா? ஸோ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குள்ளார நீங்களாம் இந்த பாயிண்ட்லாம் எழுத வேண்டாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம், அது எப்படி ட்ராவல் ஆகும், ஸ்ட்ரெயிட் லைன் ட்ராவல் ஆகும், வெலாசிட்டி ஆஃப் லைட்டில் தான் போகும், வெற்றிடத்துலையும் போகும், தட் இஸ் வேக்வார்மில் போகும். அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னேன், இது எதை ஒபே பண்ணும், லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனையும் லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷனையும் ஒபே பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீட் ரேடியேஷன்ஸ் ஒபேஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த directly proportional to product of charges and inversely proportional to the square of the distance. அதாவது Q1 Q2ங்கிற ரெண்டு சார்ஜ் இருக்கும், அதுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து R. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எப்படி சொல்லலாம், it is directly proportional to Q1 Q2 and inversely proportional to the square of the distance between the charges சொல்லுவாங்களா. இது வந்து என்னது, இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. அந்த மாதிரி ரேடியேஷன் வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா, எதை ஒபே பண்ணும் அப்படின்னா, இந்த லாவை இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவை ஒபே பண்ணும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன படிச்சோம் நம்ம, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும், தட் இஸ் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். டிராவல்ஸ் என்ன ஸ்பீட்ல போகும், வெலாசிட்டி ஆஃப் லைட்ல போகும், தென் வெற்றிடத்தில் போகும், தட் இஸ் வேக்வார்ம்ல போகும். அடுத்தது வந்து எதை ஒபே பண்ணும், தட் இஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷனை ஒபே பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒபேஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீட் ரேடியேஷன்ஸ் ஒபேஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அதாவது Q1 Q2ங்கிற ரெண்டு சார்ஜ் இருக்கும், அதுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து R. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எப்படி சொல்லலாம், it is directly proportional to Q1 Q2 and inversely proportional to the square of the distance between the charges சொல்லுவாங்களா. இது வந்து என்னது, இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. அந்த மாதிரி ரேடியேஷன் வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா, எதை ஒபே பண்ணும் அப்படின்னா, இந்த லாவை இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவை ஒபே பண்ணும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன படிச்சோம் நம்ம, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும், தட் இஸ் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். டிராவல்ஸ் என்ன ஸ்பீட்ல போகும், வெலாசிட்டி ஆஃப் லைட்ல போகும், தென் வெற்றிடத்தில் போகும், தட் இஸ் வேக்வார்ம்ல போகும். அடுத்தது வந்து எதை ஒபே பண்ணும், தட் இஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷனை ஒபே பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒபேஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், இந்த ரேடியேஷன்ஸ் எல்லாம் வந்து கண்ணால் பார்க்க முடியாது, நம்மளால ஃபீல் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த ரேடியேஷன்ஸ் வந்து லைட்டோட வேவ் லென்த்தை விட இந்த ரேடியேஷன்ஸோட வேவ் லென்த் ஜாஸ்தி. அதனால தான் நம்ம என்ன பண்ண முடியாது, கண்ணார பார்க்க முடியாது. வேவ் லென்த் ஆஃப் த ஹீட் ரேடியேஷன் இஸ் கிரேட்டர் தென் த வேவ் லென்த் ஆஃப் த லைட், ஸோ இட் இஸ் இன்விசிபிள், கண்ணால பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் என்னது, ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும், தென் வெலாசிட்டி ஆஃப் லைட்ல போகும், வேக்வார்ம்ல போகும். அப்புறம் ரெண்டு ஒபேலா. ஃபர்ஸ்ட் 3 வந்து டிராவல்ஸ்ல வச்சு வரும், அடுத்த 2 பாயிண்ட் வந்து ஒபேஸ்ல வரும். எதை ஒபே பண்ணுது, ஃபர்ஸ்ட் வந்து டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன், டிராவல்ஸ் இன் வெலாசிட்டி ஆஃப் த லைட், டிராவல்ஸ் இன் வேக்வார்ம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒபேஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். இதுவே 5 பாயிண்ட்ஸ் ஆச்சு. 5 மார்க்ஸ் தான் இது கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தெர்மல் ரேடியேஷன் அப்படிங்கிறது 5 மார்க்ஸ் கொஸ்டின். ஸோ 5 பாயிண்ட்ஸ் அழகாக எழுதிடலாம். எப்படி, 3 பாயிண்ட் டிராவல்ஸ்ல, 2 பாயிண்ட் ஒபேஸ்ல. டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன், டிராவல்ஸ் இன் வேக்வார்ம், டிராவல்ஸ் இன் வெலாசிட்டி ஆஃப் த லைட். ஒபேஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னேன், அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளால கண்ணால் பார்க்க முடியாது. ஏன் கண்ணால் பார்க்க முடியாது, லைட்டோட வேவ் லென்த்தை விட நம்ம ஹீட்டோட ரேடியேஷன்ஸோட வேவ் லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால நம்மனால கண்ணால் பார்க்க முடியாது. அது என்னப்பா வேவ் லென்த்னு சொல்கிறாங்க, வேவ் லென்த் அப்படிங்கிறது ஒரு வேவோட லென்த். அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஒரு வேவ் இல்லையா, ஒரு அலை. இப்போ இந்த கிரஸ்டும் இந்த ட்ரஃபும் சேர்ந்தாதான் ஒரு லென்த், ஒரு வேவ் முடியுது. இன்னொரு வேவ்ல எப்படி ஸ்டார்ட் ஆகும், இப்படி தானே போகும். ஸோ இது செகண்ட் வேவ்.
பாசிட்டிவ் சைடும் நெகட்டிவ் சைடும் சேர்ந்தாதான் ஒரு கம்ப்ளீட் வேவ்னு அர்த்தம். ஸோ இந்த லென்த்துக்கு பேர் தான் லாம்டா வேவ் லென்த் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேவோட லென்த்து, இதுதான் ஒரு வேவ், இதோட லென்த்து தான் பார்த்தீங்கன்னா லாம்டா. ஸோ இந்த லென்த்து லைட்டை விட நம்ம ஹீட்டோட ரேடியேஷன் வந்து ஜாஸ்தி, வேவ் லென்த் வந்து ஜாஸ்தி, அதனால தான் நம்மளால கண்ணால் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தெர்மல் ரேடியேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போகும், செகண்ட் பாயிண்ட் வெலாசிட்டி ஆஃப் லைட்டில் போகும், தேர்ட் பாயிண்ட் வேக்யூம்குள்ளார போகும். அடுத்தது எது ஒபே பண்ணும்? இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஒபே பண்ணும், இன்வர்ஸ் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னால், இது வந்து கண்ணால் பார்க்க முடியாது. ஏன் கண்ணால் பார்க்க முடியாது? இந்த வேவ் லென்த் வந்து ஹீட்டோட ரேடியேஷன்ஸோட வேவ் லென்த் வந்து லைட்டோட வேவ் லென்ஸை விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளால கண்ணால் பார்க்க முடியாது. அதே ஒரு பிளாக் பாடியை வந்து கொண்டு போய் ஹீட் பண்ணுறோம், அந்த ஹீட் பண்ணும் போது ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்குது. அந்த ஹீட் அப்சர்வ் பண்ண பிளாக் பாடியை கொண்டு வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம் அப்படின்னா அந்த அப்சர்வ் பண்ண ஹீட் ரேடியேஷன்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். இவ்வளோதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தெர்மல் ரேடியேஷன்ஸ். இனி அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக், தட் இஸ் 1.1ல தெர்மோடைனமிக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, நான் சொன்னேன்ல, அதில் வந்து சம் ஆஃப் த லாஸ் படிப்போம் அப்படின்னு எல்லாம் சொன்னேன்ல, இது படிக்கலாம் அடுத்த கிளாஸில். தேங்க்யூ.